வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு கலைமன் அகாடமி. இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் படிக்க போகிற தலைப்பு பார்த்திங்கன்னா முகலாய பேரரசு. இந்த பாடப்பகுதி காணப்படுகிற பாடப்புத்தகம் 7th ஸ்டாண்டர்ட் பருவம் 2ஐ சேர்ந்த இந்த சமூக அறிவியல் புத்தகத்தில் இந்த பாடப்பகுதி காணப்படுகிறது. இதை பற்றி நம்ம விரிவாக படிக்கலாம். இது சம்மந்தமான பிடிஎஃப் தேவைப்பட்டால் இந்த கீழ்கண்ட வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். பிடிஎஃப்பை பொறுத்தவரை கட்டணத்துக்கு உட்பட்டது. ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள். இந்தியாவில் முகலாய பேரரசை நிறுவியவர் யார்? ஜாகிருதீன் முகமது பாபர். இந்தியாவில் முகலாய பேரரசை நிறுவியவர் பாபர். இந்த ஜாகிருதீன் என்றால் நம்பிக்கையை காப்பவர் என்று பொருள். ஜாகிருதீன் என்ற சொல்லுக்கு நம்பிக்கையை காப்பவர் என்று பொருள். அடுத்த கேள்வி, பாபரின் இந்திய படையெடுப்பிற்கு முன்னோடியாக இருந்தவர் யார்? தைமூர். அதாவது தைமூர் பார்த்திங்கன்னா பாபருக்கு ரொம்ப நாளுக்கு முன்னாடி இந்தியாவின் மீது படையெடுத்து டெல்லி மற்றும் பிற பஞ்சாப் பகுதி என்ன பண்ணியிருப்பார்னா சூறையாடி இருப்பார். ஸோ அந்த தாக்கம் பாபரை மனதளவில் என்னதுன்னா நம்மளும் இந்த இந்திய படையெடுப்பை நடத்தலாம் அப்படி சொல்லிட்டு ஒரு உந்துதலாக காணப்பட்டது. ஸோ அதன் அடிப்படையில் பாபர் என்ன பண்ணுறாருனா இந்தியாவின் மீது படையெடுக்க திட்டமிடுகிறார். அடுத்த கேள்வி, முதலாம் பானிபட் போர் நடைபெற்ற ஆண்டு. ரொம்ப முக்கியமானது, ரிப்பீட்டட் கொஸ்டின். முதலாம் பானிபட் போர் நடைபெற்ற ஆண்டு பார்த்திங்கன்னா 1526. அடுத்த கேள்வி, முதலாம் பானிபட் போரில் பாபரால் தோற்கடிக்கப்பட்ட டெல்லி சுல்தான் யார்? இப்ராஹிம் லோடி. முதலாம் பானிபட் போர் பார்த்திங்கன்னா பாபருக்கும் இப்ராஹிம் லோடிக்கு இடையே நடைபெறுகிறது. அதில் பாபர் வெற்றி பெற்று இந்தியாவில் முகலாய அரசை நிறுவுகிறார். அடுத்த கேள்வி, முகலாய பேரரசின் தலைநகரம் எது? ஆக்ரா. பெரும்பாலும் முக்கிய தலைநகரமாக அந்த ஆக்ரா காணப்பட்டது. சில சமயங்களில் சில அரசர்கள், சில முகலாய அரசர்கள் நிர்வாக வசதிக்காக சில நேரம் என்ன பண்ணாங்கன்னா டெல்லியிலிருந்து ஆட்சி புரிந்தனர். பெரும்பாலும் இவருடைய தலைநகரம் பார்த்திங்கன்னா ஆக்ரா. அடுத்த கேள்வி, டெல்லியின் மீது படையெடுக்க பாபருக்கு அழைப்பு விடுத்தவர்கள் யார்? தௌலத்கான் லோடி மற்றும் அவரது மகன் திலாவர் கான் மற்றும் ஆலம் கான். ஆலம் கான் பார்த்திங்கன்னா இப்ராஹிம்களுடைய மாமன் அல்லது உறவினர். இந்த திலாவர் கானும் ஆலம் கானும் என்ன பண்ணுறாங்கன்னா நேரடியாக காபூலுக்கு சென்று அங்கு ஆட்சி செய்த பாபரை சந்திக்கிறாங்க. சந்தித்து இந்தியாவின் மீது படையெடுத்து வர அவங்களுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா பாபருக்கு அழைப்பு கொடுக்குறாங்க. அடுத்த கேள்வி, கான்வா போர் நடைபெற்ற ஆண்டு 1527. கான்வா போர் பார்த்திங்கன்னா பாபருக்கும் ராணா சங்காவிற்கும் இடையே நடைபெறுகிறது. இதில் ராணா சங்கா பாபரால் தோற்கடிக்கப்படுகிறார். அடுத்த கேள்வி, பாபர் பற்றிய பின்வரும் கூறுகளை ஆராய்க. பாபர் 1483 பிப்ரவரி 14 பிறந்தார். சரியான கூற்று. இவர் தந்தை வழியில் தைமூர் இனத்தைச் சார்ந்தவர். இந்த கூற்று சரியானது. தந்தை வழியில் தைமூர் இனத்தைச் சார்ந்தவர். தாய் வழியில் மங்கோலிய அரசன் செங்கிஸ்கானின் 13ஆம் வாரிசாவார். சரியான கூற்று. அடுத்த கூற்று பாருங்கள். தனது 13வது வயதில் சிறிய அரசான பர்கானாவை ஆட்சி செய்தார். இந்த கூற்றும் சரியானது. பிறகு பர்கானாவிலிருந்து உஸ்பெக்குகள் பாபரை துரத்தினர். பின்னர் பாபர் 1505 காபூலை கைப்பற்றினார். அனைத்து கூறுகளும் சரியானவை. சந்தேரி போர் நடைபெற்ற ஆண்டு 1528. சந்தேரி போர் இது பார்த்திங்கன்னா பாபருக்கும் சந்தேரி பகுதியை ஆட்சி செய்த அந்த அரசர்களுக்கும் இடையே நடைபெற்றது. இதில் பாபர் வெற்றி பெறுகிறார். அடுத்த கேள்வி, பாபரின் சுயசரிதை டேஷ். துசுக் இ பாபரி. பாபரின் சுயசரிதை துசுக் இ பாபரி. அடுத்த கேள்வி, சௌசா போர் மற்றும் கன்னோசி போர் ஆகியவற்றில் ஹிமாயூனை தோற்கடித்த அரசர் யார்? ஷெர்ஷா. சௌசா மற்றும் கன்னோசி போர் பார்த்திங்கன்னா ஹிமாயூனுக்கும் ஷெர்ஷாவுக்கும் இடையே நடைபெறுகிறது. அதில் ஷெர்ஷா வெற்றி பெற்று சூர் வம்ச ஆட்சியை நிறுவுகிறார். அடுத்த கேள்வி, ஹிமாயூன் மீண்டும் டெல்லியை கைப்பற்றிய ஆண்டு 1555. ஹிமாயூனுக்கு பார்த்திங்கன்னா பாரசீக அரசர் சபாவிட் வம்சத்தைச் சேர்ந்த ஷா தமஸ் என்பவர் ஹிமாயூனுக்கு உதவுகிறார். அடுத்த கேள்வி,
நூலகத்தின் படிக்கட்டுகளில் இடறி விழுந்து இறந்த முகலாய அரசர் யார்? நூலகத்தின் படிக்கட்டுகளில் இடறி விழுந்து இறந்த முகலாய அரசர் பார்த்திங்கன்னா ஹிமாயூன். அடுத்த கேள்வி, சூர் வம்ச ஆட்சியை தொடங்கி வைத்தவர் யார்? ஷெர்ஷா. இவர் தான் சூர் வம்ச ஆட்சியை தொடங்கி வைக்கிறார். அதாவது ஹிமாயூனை வெற்றி கொண்டு இந்தியாவில் பார்த்திங்கன்னா சூர் வம்ச ஆட்சியை தொடங்கி வைக்கிறார். இவங்க பார்த்திங்கன்னா அந்த ஷெர்ஷா மரபினர் அடிப்படையில் ஆப்கானை சேர்ந்தவர்கள். இவங்க பார்த்திங்கன்னா அந்த மேற்கு வங்காள பகுதி என்ன பண்ணாங்கன்னா ஆரம்பத்தில் ஆட்சி செய்தாங்க. இவருடைய தந்தை பேர் பார்த்திங்கன்னா ஹசன் சூரி. இந்த ஷெர்ஷாவின் தந்தை பேர் பார்த்திங்கன்னா ஹசன் சூரி. இவர்கள் ஆப்கானை சேர்ந்தவர்கள். அடுத்த கேள்வி, இரண்டாம் பானிபட் போர் நடைபெற்ற ஆண்டு 1556. இரண்டாம் பானிபட் போர் நடைபெற்ற ஆண்டு பார்த்திங்கன்னா 1556. இந்த இரண்டாம் பானிபட் போர் பார்த்திங்கன்னா சூர் வம்சத்தைச் சேர்ந்த ஹெமுவிற்கும் அக்பரின் ஆளுநராக இருந்த பைராம் கானுக்கும் இடையே நடைபெற்றது. இதில் பார்த்திங்கன்னா இந்த பைராம் கான் மிகப்பெரிய அளவில் என்ன பண்ணுறாருன்னா வெற்றி பெறுகிறார். அதைத் தொடர்ந்து இந்த பைராம் கானின் புகழ் இந்திய அளவில் பெருமளவில் நம்ம மக்களிட போய் சேருது. இதை பொறுக்க முடியாத அக்பர் என்ன பண்ணுறாருனா பைராம் கானை ரகசியமாக கொலை செய்கிறார். அடுத்த கேள்வி, அக்பரின் பகர ஆளுநராக பொறுப்பேற்றவர் யார்? பைராம் கான். இந்த ஏன் பகர ஆளுநர் அப்படி சொல்கிறாங்கன்னா, அக்பர் என்ன பண்ணுறாருனா மிக சிறிய வயதில் என்ன பண்ணால் அரியணையனார். அந்த காலத்தில் என்ன பழக்கம்னா அரியணையேறிய அரசர் இளவரசர் சிறிய வயதாக இருந்தால் அவருக்கு நிர்வாகத்தில் உதவி செய்யும் பொருட்டு பகர ஆளுநர் ஒருவர் நியமிக்கப்படுவார். அப்படி பகர ஆளுநராக அக்பருக்கு பொறுப்பேற்றவர் தான் இந்த பைராம் கான். அக்பர் பார்த்திங்கன்னா 14 வயதில் அரசராக முடிசூட்டப்படுகிறார். அடுத்த கேள்வி, இரண்டாம் பானிபட் போரில் பைராம் கானால் தோற்கடிக்கப்பட்ட சூர் வம்ச அரசர் ஹெமு. அடுத்த கேள்வி, அக்பரின் படையெடுப்பை எதிர்த்து நின்ற பெண் ஆட்சியாளர்கள் யார்? ராணி துர்காதேவி. இவங்க பார்த்திங்கன்னா மத்திய இந்தியா பகுதியை ஆட்சி செய்தனர். சந்தீப் பிவி. இவர் பார்த்திங்கன்னா அகமது நகர் அரசி. இவங்க 2 பேரும் அக்பரின் படையெடுப்பை எதிர்த்து நின்ற வீரப்பெண்மணிகள். அடுத்த கேள்வி, மேவார் அரசரான ராணா உதய்சிங்கை தோற்கடித்த அக்பர் எந்த 2 நகரங்களை கைப்பற்றினார்? சித்தூர் மற்றும் ராந்தாம்பூர். அடுத்த கேள்வி, 1576 நடைபெற்ற ஹால்டிகாட் போரில் அக்பரால் தோற்கடிக்கப்பட்ட மேவார் அரசன் யார்? ராணா பிரதாப் சிங். இந்த ஹால்டிகாட் போர் நடைபெற்ற ஆண்டு 1576. இந்த ஹால்டிகாட் போர் யாருக்கு இடையில் நடைபெறுதுன்னா அக்பருக்கும் இந்த ராணா பிரதாப் சிங் இடையும் நடைபெறுகிறது. அடுத்த கேள்வி, ஹால்டிகாட் போரில் ராணா பிரதாப் சிங் பயன்படுத்திய குதிரையின் பெயர்? சேத்தக். ராணா பிரதாப் சிங்கின் குதிரையின் பெயர் பார்த்திங்கன்னா சேத்தக். அடுத்த கேள்வி, அக்பரின் கல்லறை காணப்படும் இடம்? சிக்கந்தாரா. அடுத்த கேள்வி, முஸ்லிம்கள் அல்லாதோர் மீது விதிக்கப்பட்டிருந்த சிசியா வரியை நீக்கிய முகலாய அரசர் யார்? அக்பர். அடுத்த கேள்வி ரொம்ப முக்கியமான கேள்வி இது. மாமன்னர் அக்பர் ஆதரித்த சூஃபி துறவி மற்றும் சீக்கிய குரு யார்? அக்பர் ஆதரித்த சூஃபி துறவி பார்த்திங்கன்னா சலீம் சிஸ்டி. சீக்கிய குரு ராம்தாஸ். பின்னாட்கள் அக்பர் என்ன பண்ணுறாருனா இந்த சலீம் சிஸ்டிக்கு என்ன பண்ணுறாருனா ஒரு கல்லறை மாடத்தை ஒரு கட்டடத்தை என்ன பண்ணுறாருனா ஒரு நினைவாக எழுப்புகிறார். அடுத்த கேள்வி, அக்பர் வடிவமைத்த புதிய நகர்? பதேபூர் சிக்ரி. அக்பர் வடிவமைத்த புதிய நகர் பார்த்திங்கன்னா பதேபூர் சிக்ரி. அடுத்த கேள்வி, அனைத்து மத அறிஞர்களும் ஒன்று கூடி உரையாட பதேபூர் சிக்ரியில் அக்பரால் கட்டப்பட்ட மண்டபத்தின் பெயர்? இஃப்தாத் ஹானா. அடுத்த கேள்வி, அக்பரின் அவையை அலங்கரித்த அறிஞர்கள்? அக்பர் அவையில் காணப்பட்ட நூலாசிரியர்கள் பார்த்தீங்கன்னா அபுல் பாசல், அப்துல் பெய்சி, அப்துல் ரஹீம் கான் இ கான். இவர் அனைவரும் நூலாசிரியர்கள். அதே மாதிரி கதை ஆசிரியராக பீர்பால் விளங்கினார். அடுத்து சிறந்த அதிகாரிகளாக ராஜா தொடர்மால், ராஜா பகவன்தாஸ், ராஜா மான்சிங் போன்றோர் காணப்பட்டனர். இசைமேதை தான்சென் அக்பருடைய அவையில் காணப்பட்டார். ஓவிய தஸ்வந்த் போன்றோர் அக்பரின் அவையை அலங்கரித்தனர். அடுத்த கேள்வி, அமிர்தசரஸில் ஒரு சிறு நிலத்தை குரு ராம்தாஸுக்கு பரிசாக வழங்கிய முகலாய மன்னர் யார்? அக்பர். பின்னாட்களில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்தில் ஹர்மிந்தர் சாஹிப் கருவறை ஒன்று கட்டப்பட்டது. எங்கன்னா இந்த அமிர்தசரஸில்.
அடுத்த கேள்வி, அக்பர் பற்றிய பின்வரும் கூறுகளை ஆராய்க. அனைத்து கூறுகளும் சரியானவை. அக்பர் மத நல்லிணக்கத்தை கடைபிடித்தார். சரியான கூற்று. அடுத்த கூற்று, ரஜபுத்திர உயர்குடி பெண்களை திருமணம் செய்து கொண்டார். சரியானது. பேரரசின் உயர் பதவிகளில் ரஜபுத்திர பிரபுக்கள் பணியமர்த்தப்பட்டனர். இந்த கூற்றும் சரியானது. அடுத்த கூற்று, அக்பரின் தூண்டுதலின் காரணமாக பைராம் கான் குஜராத்தில் கொலை செய்யப்பட்டார். அனைத்து கூறுகளும் சரியானவை. அடுத்த கேள்வி, கலைகள், ஓவியம், தோட்டம், மலர்கள் போன்றவற்றின் மீது அதிக ஈடுபாடு கொண்ட முகலாய பேரரசர் யார்? சலீம் நூருதீன் முகமது ஜஹாங்கீர். ஜஹாங்கீர் தான் அந்த தோட்டம், கலை, ஓவியம் போன்றவற்றில் சிறந்து விளங்கினார். ஜஹாங்கீர் என்றால் உலகினை வென்றவன் என்று பொருள். அடுத்த கேள்வி, ஜஹாங்கீர் ஆட்சி காலத்தில் உண்மையான அதிகாரம் யாரிடம் காணப்பட்டது? அவருடைய மனைவியான நூர்ஜஹானிடம் காணப்பட்டது. ஜஹாங்கீர் பார்த்தீங்கன்னா அந்த கலை, ஓவியம் அப்படின்னு ரொம்ப அதில் ஆர்வம் காட்டினார். ஆனால் நிர்வாகத்தை பார்த்திங்கன்னா ஜஹாங்கீரின் மனைவி நூர்ஜஹான் அல்லது மெஹருநிசா என்று அழைக்கப்பட்ட அந்த பெண்மணி கவனித்து கொண்டார். அடுத்த கேள்வி, ஜஹாங்கீர் ஆட்சிக்கு எதிராக கலகம் செய்த அவரது மகன் யார்? குஸ்ரு. அடுத்த கேள்வி, குஸ்ருவுக்கு உதவியதால் தூக்கிலிடப்பட்ட சீக்கிய தலைவர் யார்? குரு அர்ஜுன் சிங். அடுத்த கேள்வி, ஜஹாங்கீர் அரசவைக்கு வருகை புரிந்த ஆங்கிலேய பிரதிநிதி யார்? தாமஸ் ரோ. இவர் பார்த்திங்கன்னா இங்கிலாந்து அரசர் முதலாம் ஜேம்ஸின் பிரதிநிதி ஆவார். அடுத்த கேள்வி, ஆங்கிலேயர்கள் தங்களது முதல் வணிக மையத்தை எங்கு நிறுவினர்? சூரத். ஆங்கிலேயர்கள் தங்களது முதல் வணிக மையத்தை சூரத்தில் நிறுவினர். அடுத்த கேள்வி, முகலாய அரசர் ஷாஜஹானின் இயற்பெயர்? குர்ரம். ஷாஜஹானின் இயற்பெயர் பார்த்திங்கன்னா குர்ரம். ஷாஜஹான் என்றால் உலகத்தின் அரசன் என்று பொருள். அடுத்த கேள்வி, பின்வரும் கூறுகளை ஆராய்க. ஷாஜஹானை பற்றியது. இவர் கட்டடக்கலையில் மிகுந்த ஆர்வத்துடன் காணப்பட்டார். சரியான கூற்று. ஜஹாங்கீர் பார்த்திங்கன்னா அந்த தோட்டம், மலர்கள் அது சம்பந்தமாக ஆர்வத்தில் இருந்தார். ஷாஜஹான் பார்த்திங்கன்னா கட்டடக்கலையில் ஆர்வத்துடன் காணப்பட்டார். இவருடைய ஆட்சி காலத்தில் முகலாய அரசு புகழின் உச்சியை எட்டியது. இந்த கூற்றும் சரியானது. ஷாஜஹான் மத சகிப்புத்தன்மை அற்றவராக காணப்பட்டார். சரியான கூற்று. அடுத்த கூற்று, தனது மகன் அவுரங்கசீப்பால் சிறைப்பிடிக்கப்பட்ட ஷாஜஹான் தனது கடைசி 8 ஆண்டுகளை ஆக்ரா கோட்டையில் உள்ள சாபர்ஜ் என்கிற அரண்மனையில் கழிக்கிறார். அனைத்து கூறுகளும் சரியானவை. அடுத்த கேள்வி, ஆலம்கீர் என்ற பெயரில் அரியணை ஏறிய முகலாய அரசர் யார்? அவுரங்கசீப். அவுரங்கசீப்பின் இயற்பெயர் பார்த்திங்கன்னா அது பட்டப்பெயர் பார்த்திங்கன்னா ஆலம்கீர். அதற்கு அர்த்தம் என்ன சொல்கிறாங்கன்னா உலகத்தை கைப்பற்றியவர் என்று பொருள். ஆலம்கீர்னா உலகத்தை கைப்பற்றியவர் என்று பொருள். அடுத்த கேள்வி, இந்துக்களின் மீது மீண்டும் சிசியா வரியை விதித்தவர் யார்? அவுரங்கசீப். நீக்கியவர் பார்த்திங்கன்னா அக்பர். மீண்டும் சிசியா வரியை விதித்தவர் அவுரங்கசீப். அடுத்த கேள்வி, சிவாஜியின் மகன் சம்பாஜியுடன் இணைந்து அவுரங்கசீப்பை எதிர்த்த இளவரசர் யார்? அக்பர். இவர் பார்த்தீங்கன்னா அவுரங்கசீப்பின் மகன். இவர் 2ஆம் அக்பர் என்றும் அழைக்கப்படுகிறார். இவர் தக்கான ஆளுநராக நியமிக்கப்படுகிறார் அக்பர், அதாவது அவுரங்கசீப்பால். அதனால் என்ன பண்ணுறாருனா சிவாஜி மகன் சம்பாஜியுடன் இணைந்து இந்த அவுரங்கசீப்பை என்ன பண்ணுறாருனா அவருடைய மகன் அக்பர் எதிர்த்து கலகம் செய்கிறார். அடுத்த கேள்வி, அவுரங்கசீப் பற்றிய பின்வரும் கூறுகளை ஆராய்க. அனைத்து கூறுகளும் சரியானவை. அவுரங்கசீப் ரஜபுத்திரர்கள் மீது கடுமையாக நடந்து கொண்டார். சரியான கூற்று. சிவாஜியின் மகனான சாம்பாஜியை கைது செய்து கொலை செய்தார். இந்த கூற்றும் சரியானது. தனது மகன் அக்பரின் எழுச்சியை அடக்க தக்காணத்தில் தன் இறுதி நாள் வரை தங்கியிருந்தார். இந்த கூற்றும் சரியானது. இவரது ஆட்சி காலத்தில் ஆங்கிலேயர்கள் மதராஸ், கல்கத்தா, பம்பாய் போன்ற இடங்களில் வணிக மையங்களை நிறுவினர். அனைத்து கூறுகளும் சரியானவை. அதே நேரத்தில் பிரெஞ்சுக்காரர்கள் என்ன பண்ணாங்கன்னா இவருடைய ஆட்சி காலத்தில் பார்த்திங்கன்னா பாண்டிச்சேரியில் தங்களது முதல் வணிக மையத்தை நிறுவுகிறார்கள். அடுத்த கேள்வி, பிரெஞ்சுக்காரர்கள் தங்களது முதல் வணிக மையத்தை எங்கு நிறுவினர்? பாண்டிச்சேரி. அடுத்த கேள்வி, வடகிழக்கு பகுதியான காமரூபாவை ஆண்ட, அதாவது அஸ்ஸாம் என்று அழைக்கப்படுகிறது என்று, அந்த பகுதியை ஆண்ட ஆகோம் அரசுடன் போரிட்ட முகலாய அரசர் யார்? அவுரங்கசீப். அடுத்த கேள்வி, முகலாய ஆட்சியில் காணப்பட்ட அதிகார படிநிலைகள். அரசர் பார்த்திங்கன்னா உச்ச உயர்நிலை தலைவர், படைகளின் தலைமை தளபதி அரசராக திகழ்ந்தார். நீதி வழங்குபவர். அனைத்து பொறுப்புகளும்
அரசிடம் காணப்பட்டது. அடுத்து பார்த்திங்கன்னா பிரதம மந்திரி வக்கீல் என்ற பெயருடன் அழைக்கப்பட்டார். வருவாய்த்துறை அதிகாரி பார்த்திங்கன்னா வஜீர் அல்லது திவான் என்ற பெயரில் அழைக்கப்பட்டார். இராணுவத்துறை அமைச்சர் மீர் பாக்சி என்ற பெயரில் அழைக்கப்பட்டார். அதே மாதிரி அரண்மனை நிர்வாக அதிகாரி பார்த்திங்கன்னா மீர் சமான் என்ற பெயரில் அழைக்கப்பட்டார். அடுத்து தலைமை நீதிபதி பார்த்திங்கன்னா குவாஜி என்ற பெயரில் அழைக்கப்பட்டார். தலைமை நீதிபதி குவாஜி என்ற பெயரில் அழைக்கப்பட்டார். இஸ்லாமிய சட்டங்களான இந்த சரியா சட்டங்களை நடைமுறைப்படுத்துகிற அதிகாரியாக விளங்கியவர் பார்த்திங்கன்னா சதா உஸ் சுதூர். அடுத்த கேள்வி, முகலாய ஆட்சியில் காணப்பட்ட நிர்வாக அமைப்பு முறைகள். முகலாய ஆட்சி காலத்தில் பார்த்திங்கன்னா முகலாய பேரரசு பல சுபாக்களாக பிரிக்கப்பட்டது, அதாவது மாகாணங்கள் அல்லது மாநிலங்களாக பிரிக்கப்பட்டது. அந்த சுபாக்கள் பல சர்க்கார்களாக பல மாவட்டங்களாக பிரிக்கப்பட்டது. பல சர்க்கார்கள் பார்த்திங்கன்னா பல பர்னாக்களாக பிரிக்கப்பட்டது. பல பர்னாக்கள் பார்த்திங்கன்னா பல கிராமங்களாக பிரிக்கப்பட்டது. இந்த வரிசையாக பார்த்து வச்சுங்க, கொஷின் கேட்க வாய்ப்புகள் இருக்குது. பேரரசு பல சுபாக்களாக பிரிக்கப்பட்டது. பல சுபாக்கள் பார்த்திங்கன்னா சர்க்கார்களாக பிரிக்கப்பட்டது. பல சர்க்கார்கள் பர்கானாக்களாக பிரிக்கப்பட்டது. பல பர்கானாக்கள் இணைந்து அதாவது பிரிந்து பார்த்திங்கன்னா கிராமம். இது எப்படின்னு சொல்லலாம், பல கிராமங்கள் இணைந்தது பார்த்திங்கன்னா பர்கானாக்கள், பல பர்கானாக்கள் இணைந்தது சர்க்கார், பல சர்க்கார்கள் இணைந்து பார்த்திங்கன்னா சுபாக்கள், பல சுபாக்கள் இணைந்தது ஒரு பேரரசு அப்படின்னு இந்த முறை காணப்பட்டது முகலாய ஆட்சியில். இதில் பாருங்கள், ஒவ்வொரு சுபாவும் சுபேதார் என்னும் அதிகாரியின் கட்டுப்பாட்டில் காணப்பட்டது. இந்த சுபாக்களை ஆட்சி செய்த அதிகாரி பார்த்திங்கன்னா சுபேதார் என்று அழைக்கப்பட்டார். அடுத்த கேள்வி, நகரங்கள் மற்றும் பெருநகரங்களில் சட்ட ஒழுங்கை பராமரித்த அதிகாரி கொத்தவால். அடுத்த கேள்வி, மன்சப்தாரி முறையை அறிமுகம் செய்த அரசர் அக்பர். மன்சப்தாரி முறையை அறிமுகம் செய்த அரசர் பார்த்திங்கன்னா அக்பர். அடுத்த கேள்வி, அக்பரின் வருவாய்த்துறை அமைச்சரான ராஜா தொடர்மால் யாருடைய நிர்வாக முறையை பின்பற்றினார்? ஷெர்ஷாவின் நிர்வாக முறையை ராஜா தொடர்மால் பின்பற்றினார். அடுத்த கேள்வி, நிலத்தை அளந்து வரி வசூல் செய்யும் முறையான ஜப்தி அல்லது ஜப்த் முறையை அறிமுகம் செய்தவர் யார்? ராஜா தொடர்மால். இந்த ஜப்த் முறை என்ன சொல்லுதுன்னா, 10 ஆண்டு காலத்திற்கு சராசரி விளைச்சலில் 1/3 அரசுக்கு வரியாக செலுத்தப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லுது. அடுத்த கேள்வி, யாருடைய ஆட்சி காலத்தில் ஜப்தி முறை தக்காணத்தில் செயல்படுத்தப்பட்டது? ஷாஜகான் ஆட்சி காலத்தில். ராஜா தொடர்மால் என்ன பண்ணுறாருன்னா, அக்பருடைய ஆட்சி காலத்தில் அந்த ஜப்தி முறையை வடக்கு மற்றும் வடமேற்கு மாகாணங்களில் அறிமுகம் செய்கிறாரு. ஆனால் தக்காணத்தில் பார்த்திங்கன்னா ஷாஜகானின் ஆட்சி காலத்தில் இந்த ஜப்தி முறை அறிமுகம் செய்யப்படுகிறது. அடுத்த கேள்வி, மன்சப்தாரி முறை பற்றிய பின்வரும் கூறுகளை ஆராய்க. இம்முறையின்படி இராணுவ அதிகாரிகள், பிரபுக்கள், குடிமைப்பணி அதிகாரிகள் ஆகியோரின் பணிகள் ஒருங்கிணைக்கப்பட்டன. சரியான கூற்று. மன்சப்தாரி சாட், சவார் எனும் இரு விடயங்களை சார்ந்திருந்தனர். சாட் என்பது அவரது தகுதியையும், சவார் என்பது அவர் பராமரித்த குதிரைகளின் எண்ணிக்கையையும் குறிப்பதாக காணப்பட்டது. இந்த கூற்றும் சரியானது. அதே மாதிரி மன்சப்தாரின் ஊதியமானது அவர் பராமரித்த குதிரையின் எண்ணிக்கையை பொறுத்து அமைந்தது. சரியான கூற்று. அதே மாதிரி குதிரையின் திருட்டை தவிர்க்க பார்த்திங்கன்னா குதிரைகளுக்கு முத்திரையிடும் முறை பின்பற்றப்பட்டது. இந்த கூற்றும் சரியானது. கடைசி கூற்று, அக்பரின் ஆட்சி காலத்தில் மன்சப்தார் பதவி பரம்பரை உரிமை சார்ந்ததாக காணப்படவில்லை. ஆனால் அக்பருக்கு பின்வந்த அரசர்கள் இந்த மன்சப்தாரி முறையை பரம்பரை சார்ந்த அந்த உரிமையாக மாற்றினர். அடுத்த கேள்வி, ஜாகிர் முறை பற்றிய பின்வரும் கூறுகளை ஆராய்க. இம்முறை இக்தா என்ற பெயரில் டெல்லி சுல்தான்கள் ஆட்சி காலத்தில் நடைமுறைப்படுத்தப்பட்டது. டெல்லி சுல்தான்களும் இதே முறையை பின்பற்றினர். அவங்க என்னென்னா இக்தா என்ற பெயரில் நம்ம அழைத்தனர். இதையே அவங்க பேரை மாற்றி என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த முகலாயர்கள் ஜாகிர்தாரர், அதாவது ஜாகிர் முறை என்று அழைத்தனர். இந்த முறையின்படி குறிப்பிட்ட பகுதியில் நிலவரி வசூல் செய்யும் உரிமை ஒரு இராணுவ அல்லது ஒரு உயர் அதிகாரியிடம் ஒப்படைக்கப்பட்டது. இவர் ஜாகிதார் என்று அழைக்கப்பட்டார். சரியான கூற்று. அடுத்த கூற்று, தங்களது ஊதியத்தை பணமாக பெறாத ஒவ்வொரு மான்சப்தாரும் ஜாகிர்தார் என்று அழைக்கப்பட்டனர். சரியான கூற்று. பணத்தை ஊதியமாக பெற்றால் அவர் மன்சப்தார், பணத்தை ஊதியமாக பெறவில்லை என்றால் அவர் ஜாகிர்தாரர். பணமாக பெறாட்டி அவர் ஜாகிர்தாரர், பணமாக ஊதியத்தை பெற்றால் அவர் மன்சப்தார். அடுத்த கேள்வி, முகலாயர் ஆட்சி காலத்தில் மாவட்ட அளவிலான வரி வசூல் செய்யும் அதிகாரி யார்? அமீர் குஜார். முகலாயர் ஆட்சி காலத்தில் மாவட்ட அளவிலான வரி வசூல் செய்யும் அதிகாரி பார்த்திங்கன்னா அமீர் குஜார். இவருக்கு உதவியாக பொட்டாதார், கனுங்கோ, பட்வாரி,
முக்காதாம் போன்ற துணை அதிகாரிகள் நியமிக்கப்பட்டனர். சரியானவை. அடுத்த கேள்வி, ஜமீன்தாரி முறை பற்றிய பின்வரும் கூறுகளை ஆராய்க. நில உரிமையாளரிடம் நிலவரியை வசூல் செய்தவர்கள் ஜமீன்தார்கள் ஆவர். சரியான கூற்று. ஜமீன்தார்கள் முகலாய அதிகாரிகள் படைவீரர்கள் உதவியுடன் நிலவரி வசூல் செய்தனர். இந்த கூற்றும் சரியானது. இவர்கள் சட்டம் ஒழுங்கு அமைதி ஆகியவற்றை பாதுகாத்தனர். சரியான கூற்று. உள்ளூர் அளவிலான தலைவர்களும் சிற்ற அரசர்களும் ஜமீன்தார்கள் என்று அழைக்கப்பட்டனர். இந்த கூற்றும் சரியானது. கடைசி கூற்று, வரி வசூல் பணியை செய்ய ஜமீன்தார்கள் தங்களுக்கென்று தனி படையை பராமரித்தனர். அனைத்து கூறுகளும் சரியானவை. அடுத்த கேள்வி, முகலாயர் ஆட்சி காலத்தில் சமயம் சார்ந்த நிறுவனங்களுக்கு வழங்கப்பட்ட வரி விலக்கப்பட்ட அந்த நிலங்கள் பார்த்திங்கன்னா சுயயூர்கள் என்று அழைக்கப்பட்டன. அதாவது முகலாய ஆட்சி காலத்தில் சமய சார்ந்த நிறுவனங்களுக்கு பார்த்திங்கன்னா சிறிது நிலங்கள் வழங்கப்பட்டன. அந்த கொடுக்கப்பட்ட நிலங்களுக்கு அந்த நிறுவனங்கள் வரி செலுத்த அவசியமில்லை. அந்த நிலங்கள் பார்த்திங்கன்னா சுயயூர்கள் என்று அழைக்கப்பட்டன. அடுத்த கேள்வி, எப்படி இந்த சோழர் காலத்தில் அந்த பிராமணர்களுக்கு வழங்கப்பட்ட நிலங்கள் பிரம்மதேயங்கள் என்று அழைக்கப்பட்டனவோ அதே மாதிரி முகலாயர் ஆட்சி காலத்திலும் நிலங்கள் சமய சார்ந்த நிறுவனங்களுக்கு வழங்கப்பட்டது. அவை சுயயூர்கள் என்று அழைக்கப்பட்டன. அடுத்த கேள்வி, அனைத்து மதங்களில் உள்ள கொள்கைகளை ஒன்றிணைத்து தீன் இலாஹி என்ற சமயத்தை உருவாக்கியவர் யார்? அக்பர். சரியான கூற்று. தீன் இலாஹி என்ற சமயத்தை உருவாக்கியவர் அக்பர். அடுத்த கேள்வி, அக்பரின் அவையில் எந்த நாட்டு கிறிஸ்தவ பாதிரியார்கள் அங்கம் வகித்தனர்? போர்த்துகீசிய பாதிரியார்கள். போர்த்துகீசிய நாட்டைச் சேர்ந்த அந்த பாதிரியமார்கள் அக்பரின் அவையில் காணப்பட்டனர். அடுத்த கேள்வி, இந்தியாவில் பாரசீக கட்டட முறையை அறிமுகப்படுத்தியவர் யார்? பாபர். இந்தியாவில் பாரசீக கட்டட முறையை அறிமுகப்படுத்தியவர் பாபர். அடுத்த கேள்வி, ஹுமாயூனின் டெல்லி அரண்மனையான தீன் இ பானாவை இடித்த அரசர் யார்? ஷெர்ஷா. அடுத்த கேள்வி, டெல்லியில் பிராணகிலா, பீகாரில் சசாராம் என்னும் இடத்தில் கல்லறை மாடம் போன்ற கட்டுமானங்களை அமைத்த அரசர் ஷெர்ஷா. டெல்லியில் பிராணகிலா மற்றும் பீகாரில் சசாராம் என்னும் இடத்தில் கல்லறை மாடம் போன்ற கட்டுமானங்களை அமைத்தவர் பார்த்திங்கன்னா ஷெர்ஷா. அடுத்த கேள்வி, அக்பரால் கட்டி முடிக்கப்பட்ட முக்கிய கட்டடங்கள் எவை? திவானி இ ஹாஸ், திவானி இ ஆம், பஞ்ச்மஹால், ரங் மஹால், சலீம் சிஸ்டி கல்லறை மற்றும் புலந்தர்வாசா. இவை அனைத்தும் அக்பரால் கட்டி முடிக்கப்பட்டவை. அடுத்த கேள்வி, சிக்கந்தராவில் உள்ள அக்பரின் கல்லறை பணியை நிறைவு செய்த அரசர் யார்? ஜஹாங்கீர். அடுத்த கேள்வி, டெல்லியில் உள்ள ஜும்மா மசூதி, ஆக்ராவில் உள்ள மோதி மசூதி, இந்த மோதி மசூதிக்கு இன்னொரு பேர் முத்து மசூதி போன்றவற்றை கட்டிய முகலாய அரசர் ஷாஜஹான். டெல்லியில் ஜும்மா மசூதி, ஆக்ராவில் மோதி மசூதி போன்ற மசூதிகளை கட்டியவர் பார்த்திங்கன்னா ஷாஜஹான். அடுத்த கேள்வி, அவுரங்காபாத்தில் பிபிகா மக்பரா என்னும் கல்லறை மாடத்தை கட்டியவர் ஆஜாம் ஷா. தன் அம்மாவின் நினைவாக என்ன பண்ணுறாருன்னா இந்த ஆஜாம் ஷா பிபிகா மக்பரா அப்படிங்கிற ஒரு கல்லறை மாடத்தை அமைக்கிறார். இந்த ஆசாம் ஷா பார்த்திங்கன்னா அவுரங்கசீப்பின் மகன். அடுத்த கேள்வி, முகலாய பேரரசர்களின் வாழ்விடமான செங்கோட்டையை கட்டிய பேரரசர் யார்? ஷாஜஹான். இந்த கோட்டை பார்த்திங்கன்னா டெல்லியில் காணப்படுகிறது. இதற்கு மற்றொரு பேர் பார்த்திங்கன்னா லால் குயிலா. இந்த செங்கோட்டை லால் குயிலா என்றும் அழைக்கப்படுகிறது. அடுத்து ரொம்ப முக்கியமானது, பின்வரும் போர்களை கால வரிசைப்படுத்துக. அது சரியான முறையில் வரிசைப்படுத்தப்பட்டுள்ளது. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா முதலாம் பானிபட் போர் நடைபெற்ற ஆண்டு 1526, கன்வா போர் 1527, சந்தேரி போர் 1528, சவுசா போர் பார்த்திங்கன்னா 1539, கன்னோசி போர் 1540, இரண்டாம் பானிபட் போர் பார்த்திங்கன்னா 1556. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.